அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 16வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். என்னால் கருணை தனிமுதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ, அந்நாள் இந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அலமந்தேன். செந்நாள்களில் ஓர் நன்னாளும் திருநாள் ஆனதில்லை ஐயோ, முன்னால் என்னை ஆட்கொண்டாய் என்ன நாணம் முடுகுவதே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, கருணையை தனி முதலாக கொண்டு விளங்கும் இறைவனே, சிறியவனாகிய என்னிடம் இரக்கம் கொண்டு நினது திருவருள் ஞானத்தை நல்கும் நாள் எந்த நாளோ அறியேன். அந்த நாள் இன்றைய நாள் என்று எண்ணி ஒவ்வொரு நாளையும் நினைத்து ஏமாந்து வருந்துகின்றேன். இதுவரை கழிந்த நாட்கள் ஒரு நாளும் நினது திருவருள் பெற்ற நாளாக அமைந்ததில்லை. முன்னொரு நாள் நீ என்னை ஆட்கொண்டாய் என்று எண்ணுவதற்கும் நாணம் மிக்க தடுக்குகின்றது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளல் பெருமான் அந்த இறைவனுடைய அருளுக்காக ஏங்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி கிடச்சிருமா நாளைக்கு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடாக தான் இந்த பாடலை பாடுறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் எனக்கு திருவருள் கிடச்சிருமா, இன்றைக்காவது கிடச்சிருமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது, முன்னொரு நாள் நீ என்னை ஆட்கொண்டாய் என்று எண்ணுவதற்கும் நாணம் மிக்க தடுக்குகின்றது அப்படின்றாங்க. அப்போனா இதுக்கு சிறு வயதிலேயே வள்ளல் பெருமானை இறைவன் ஆட்கொண்டான்னு சொல்லி அவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பெரு வழக்குன்ற ஒரு பாடல் இருக்குது, அதில் இன்றைக்கி பாடி கடைசியாக அதை பாடி அதுக்கு விளக்கம் பார்ப்போம். இது வள்ளல் பெருமானுக்கே அவர் பெற்ற அனுபவத்தை தான் இங்கே இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லை. ஏன்னா சிறு வயதில் நம்மளுக்கு இந்த இறைவன் ஆட்கொள்ளவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு சிறு பிராயத்திலேயே அந்த இறைவன் ஆட்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பாடல் பாடியிருக்காங்க. இது அவருக்கு உண்டான அந்த தனித்தன்மை, அவர் வருவிக்க உற்றவர், அதனால் இந்த இதை எழுதியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் அவர் அதுக்காக ஏங்குறாங்க அப்படின்ற விஷயம் அது பொதுவானது தான். நம்மளும் அந்த இறைவனுடைய அருளுக்காக அனுதினமும் ஏங்கணும். ஏன்னா வள்ளல் பெருமான் திருவருட்பால மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த பாடலை பார்த்து அதன் தொடர்ச்சியாக 2 அகவல் வரி பாடல்களையும் பார்த்து அந்த விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த பெருவழக்கு அப்படின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தோழியோட உரையாடல் பண்ணுறது மாதிரியே அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அதை என்னன்னு பார்ப்போம். இந்த பாடல் பாருங்கள், அருமையான பாடல். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். பாருங்கள், எது சுகம்ன்றாங்க? சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மா இருக்கும் சுகம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா இல்லைனா எப்போ வரும்? அறியேன் எம்கோவே, துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சுகம் வெளிக்குள் வெளிக்கடக்கணும். துன்று மல வெம்மாயினா தொடர்ந்து வரக்கூடிய இந்த மலம் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுமையான மாயை அது அகலணும். ஏன்னா நம்ம இந்த மாயையினால் அது இந்த உலகம்தான் நம்மளுக்கு எல்லா சுகங்களையும் கொடுக்குது அப்படின்ற இந்த இதுலேயே நம்ம உழண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாயை அற்று அதெல்லாம் நீங்கி நம்மளுக்கு அந்த ஞானம், அந்த
இது வந்து மாயைன்ற அந்த உணர்வு ஏற்பட்டு இதெல்லாம் வந்து இல்லை, இறைவன் ஒருவன் தான் சத்து பொருள் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுக்கு உண்டாகி, அப்போ அந்த வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அது எப்போ வரும் அப்படின்னு ஏங்குற மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு அப்படியே அகவல் வரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அகவல் வரி, இந்த வரி பாருங்கள். அதாவது அகவல் வரி 11:12, உரை மனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னோம்னா, எதையாவது நினைத்து கொண்டிருக்கும் மனமானது செயலற்ற நிலைக்கு எப்போது வருகின்றதோ அதுவே பெருவெளி எனப்படுகின்றது. அங்கே தான் வந்து உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அங்கே தான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி அரசாட்சி செய்து விளங்குகின்றது அப்படின்றாங்க. மனம் அற்ற நிலையில் தான் இந்த அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அதை சொன்னவங்க 569, 570 இந்த வரிகளில் பெருவெளி அதனை பெருஞ்சுக வெளியில் அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இது வந்து எப்படி, இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இந்திரியங்களும் கரணங்களும், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்களும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்களும் தருகின்ற சுகமே சுகம் என நாம் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவைகளால் இந்த கருவிகளும் இந்த கரணங்களும், அதாவது இந்த இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படாத நிலையில் தோன்றும் சுகமே பெரும் சுகம். அந்த பெரும் சுக வெளியில் பரம்பர வெளியை, அந்த பெரும் சுக வெளியில் பராபர வெளியை அருள் அடையும் வகையில் ஏற்படுத்தியுள்ள அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த அனுபவம் சொல்கிறாங்க பாருங்க, வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம், அது வந்து இந்த கருவி கரணங்கள், அதாவது இந்த இந்திரியங்கள் கரணங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி மற்றும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவையெல்லாம் செயல்படாத நிலையில் தான் இந்த அனுபவம் கிடைக்கும். இதைத்தான் வந்து அவர் தெளிவாக அங்கே சொல்கிறாங்க. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று. இந்த மாயைன்ற ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பல பதிவுகளில். மூமலங்களான ஆணவம், கண்மம், மாயையெல்லாம் நம்மளை விட்டு போகணும். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மேலேறி போக முடியாது. இந்த மாயை, இந்த மும்மலங்கள் எல்லாம் நீங்கணும். அதான் துன்றுமல வெம்மாயை, தொடர்ந்து நம்மளை பிடித்து கொண்டிருக்கும் இந்த மாயை, இதில் இருந்து நம்ம அகன்று, அதாவது இது வந்து நீங்கி வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். நான் சொன்னது மாதிரி அந்த இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படாத நிலையில் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் வரி மூலமாக சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு தான் அவர் சொல்கிறாங்க, என்னால் கருணை தனிமுதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ அந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அலமந்தேன் அப்படின்றாங்க. அந்த நாள் என்னைக்குன்னு சொல்லி உனது அருளுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடியிருக்காங்க. சரி, அப்புறம் முன்னால் என்னை ஆட்கொண்டாய் என்ன நாணம் முடுகுவதே அப்படின்னாங்கன்னா, வள்ளல் பெருமான் பெற்ற அவருக்கு மட்டுமே உண்டான இந்த அனுபவம். இது வந்து என்ன, இந்த அனுபவத்தை அவர் எப்படி பாடல் மூலமாக சொல்லி, ஒரு பாடல் சான்றா, நிறைய பாடல் இருக்குது. இந்த ஒரு பாடல் பாருங்கள். பெருவழக்கு அப்படின்ற தலைப்பில் ஒரு தோழி கூட உரையாடுறது மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாடலில் இறைவன் வந்து அவரை சிறு பிராயத்திலே வந்து ஆட்கொண்டு விட்டான் அப்படின்றதும் பதிவாயிருக்கு. படிக்கிறேன், படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காணடி. எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்தே நடமிட்டார், எனக்கு மாலையிட்டார், இதோ வந்தார். இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காணடி. அன்று இதோ வருகின்றேன் என்று போனவர், அங்கே யார் செய்த தடையாலோ இருந்தார். என் கையில் சங்கை இன்று தம் கையில் கொண்டே வந்து நிற்கின்றவர், இங்கே இந்த கதவை மூடு, இவர் போவது இனி எங்கே. இவர்க்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காணடி. அவரவர் உலகத்தே அறிந்தவர் தூற்றப்பட்டேன், அன்று போனவர் இன்று வந்து நிற்கின்றார் கெட்டேன். இவர் சூதை அறியாதே
முன்னம் ஏமாந்து விட்டேன். இந்த கதவை மூடு, இனி எங்கும் போக ஒட்டேன். இவர்க்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காணடி. சின்ன வயதில் என்னை சேர்ந்தார், புன்னகையோடு சென்றார், தயவால் இன்று வந்தார். இவர்க்கு யார் ஈடு? என்னை விட்டு இனி இவர் எப்படி போவார்? ஓடு, இந்த கதவை மூடு, இரட்டை தாக்கோலை போடு. இவர்க்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காணடி. இவர்க்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது, என்றும் தீரா வழக்கு காணடி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை மிகவும் அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. இதில் தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, சின்ன வயதில் என்னை சேர்ந்தார், புன்னகையோடு சென்றார், தயவால் இன்று வந்தார். இவர்க்கு யார் ஈடு? என்னை விட்டு இனி இவர் எப்படி போவார்? ஓடு, இந்த கதவை மூடு, இரட்டை தாட்கோலை போடு அப்படின்னு தோழிக்கிட்ட உறவாடுறது மாதிரி இந்த பாடலை அருமையாக பாடியிருக்கிறாங்க. இது வள்ளலாருக்கு மட்டுமே உண்டான அந்த அனுபவம். ஏன்னா அவருக்கு சிறு பிராயத்திலேயே அந்த இறைவன் அவரை ஆட்கொண்டு விட்டார் அப்படின்றதுக்கான இந்த பதிவு தான் இந்த பாடல். இந்த விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த வீடியோவில் நாம் 17வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.